எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்வீட் அண்ட் டேஸ்டியான பாம்பே ஹல்வா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈஸியான மெத்தடில் 3 மெயின் இன்க்ரீடியன்ட் வச்சு சுலபமாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி, அந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. முதல்ல 1 கப் தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணி நமக்கு மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப கஷ்டம் கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணுறது. சீக்கிரமாகவே அது கட்டி ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நமக்கு கொஞ்சம் பொறுமையாக அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த கப் தண்ணி ஊற்றணும். இனி நமக்கு இன்னொரு கப் தண்ணியும் அது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஹல்வா பண்ணுறதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸும் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஆரஞ்சு ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணுறேன். நட்ஸ் எடுத்துருக்கிறேன். இது வேர்க்கடலை தான். கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணாதீங்க, ஏன்னா ஹல்வா செட் ஆகாது. வேறு உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நட்ஸ் எடுத்துருக்கிறேன். அப்புறம் நெய், 1 கப் சுகர். ஸோ இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். இதை முதல்ல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். இனி அல்வா செஞ்சுட்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு கண்டெய்னர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய்யும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கையாலேயோ இல்லாட்டி ஒரு ப்ரஷ்ஷாலேயோ இப்படி நீங்கள் தடவி எடுத்துக்கோங்க. இனி நமக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். நான்ஸ்டிக் பேன் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ 1 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். இது கூட நமக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் சுகர் எடுத்துருக்கிறேன். இது பார்க்கும்போது தான் 1 கப் அந்த மாதிரி உங்களுக்கு தோணும். பட் நீங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வரும்போது ரொம்ப ஸ்வீட்னஸ் எல்லாம் இருக்காது. ஒரு மீடியமான ஸ்வீட்னஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இனி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு என்ன தான் மிக்ஸ் பண்ணாலும் அது திரும்பவும் கட்டி ஆயிரும். ஸோ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். மாவை மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் ஃப்ளேமை சிம்மில் வச்சுருங்க, இல்லாட்டி சீக்கிரமாகவே கட்டி ஆயிரும். இனி முதல்லையே நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் இருந்துச்சுன்னா நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் முதல்லையே 2 டேபிள் ஸ்பூன் நெய் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இனி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கை எடுத்தாலும் சீக்கிரமாகவே அது திக்காயிரும். அதனால் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இப்போ அவ்வளோவா லம்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண உடனே திரும்பவும் நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃப்ளேமை மறக்காமல் சிம்மில் வச்சு இதை குக் பண்ணுங்கள். இப்போ லம்ஸ் எதுவுமே இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை ஆட் பண்ணலாம். இனி இது நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கூட நீங்கள் நெய் ஆட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிக்கும் போது தெரியும். ஸோ அதனால் அந்த டைமில் கொஞ்சம் நம்ம நெய் ஆட் பண்ணி ஈஸியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது பேனில் ஒட்டாமல் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி தான் ஹல்வா ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இனி நம்ம எடுத்து வச்சுக்க பாத்திரத்தில் நட்ஸு போட்டுட்டு சூடோடு நம்ம அல்வா எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆறி போக விட்டுறாதீங்க. ஆறி போச்சுன்னா அல்வா செட் ஆகாது. அப்படி ஆறி இருந்தாலும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது எல்லா இடத்துலையுமே பட்டு நல்லா செட் ஆகிருக்கும். கட் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக கட் ஆகி வரும். இல்லாட்டி கட் பண்ணும்போது ஒழுங்காக வராது. ஸோ ஃபஸ்ட்டில் நீங்கள் இப்படி நல்லா செட் பண்ணிக்கோங்க.
இதுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரம் நம்ம இதை மாற்றி வச்சிடலாம். இனி நீங்கள் சர்வ் பண்ண ட்ரேக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஹல்வா நல்லாவே செட் ஆகிருக்குங்க. ஸோ இதை நீங்கள் பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். செட் ஆகிற டைமை தவிர ஈஸியான மெத்தடில் பண்ணக்கூடிய ஒரு அல்வா. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்.